அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸோட சைக்காலஜி கொஸ்டின் 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? மொதல் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்கும். தமிழ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பழம் லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி போட்டிருக்காங்க. இதில் வாழைப்பழத்தில் லா மாற்றி போட்டிருக்காங்க. இதில் லை மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இதில் கரெக்டான தொடர், சரியான தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ரெண்டு இடத்துலையுமே சிறப்புலகரம் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா? சரி, அடுத்தது வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாற்காலி, மேஜை, ரேடியோ, அல்மீரா. இப்போ நாற்காலி, மேசை, அல்மீரா இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்கள். சரிங்களா? நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ரேடியோவும் வீட்டில் தான் பயன்படுத்தும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ். சரிங்களா? மின்னணு கருவி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் விடுபட்ட எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடுபட்ட எண் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3, 8, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 2 இங்கே உள்ள என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 48 எப்படி வந்துச்சு அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 4 × 8 32, 32 × 3 96 டிவைடட் பை 2 48. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் 7 × 5 35 × 2 70. சரிங்களா? ஈக்குவல் டு 70. இப்போ கடைசியாக 70 டிவைடட் பை 2 என்னன்னு கிடச்சிரும்? 35. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 35. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ நாணயம் சுண்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஹெட்டு கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா டெயில் கிடைக்கலாம். சரிங்களா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் தலை விழுகலாம், பூ விழுகலாம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ 2 நாணயம் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஹெட்டு ஒரு டெயில், இல்லை அப்படின்னா ஒரு டெயிலு ஒரு ஹெட்டு, இதுதான் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாணயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டுனீங்கன்னா 2 முகங்கள் கிடைக்கும். இப்போ 2 நாணயம் சுண்டுறோம். அப்போ 4 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 டிவைடட் பை 4 1/2. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. புரியுதா? சரிங்களா? இப்போ 2 நாணயத்தை நான் சுண்டி விட்றேன். அப்படி சுண்டி விட்றப்போ 2லேயுமே ஹெட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2லேயுமே டெயில் விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1ல் ஹெட்டு, 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெயில் விழுகலாம், இல்லை 1ல் டெயிலு இன்னொன்றில் ஹெட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மொத்தம் 4 வாய்ப்பு இருக்குது. இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா 2 வெவ்வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1ல் ஹெட்டு விழுந்துச்சுன்னா இன்னொன்றில் டெயில் விழுகணும், 1ல் டெயில் விழுந்துச்சுன்னா இன்னொன்றில் ஹெட்டு விழுகணும். அதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 4 வாய்ப்பில் 2 வாய்ப்பு மட்டும்தான் நமக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிச்சிங்க அப்படின்னா 1/2. புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? சரி, அடுத்தது பொறுத்துக. விற்பனை விலை. ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? குறித்த விலை. அதில் ஒரு பொருளில் குறித்த விலை இருக்கும், மைனஸ் தள்ளுபடி. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளில் மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை 100 ரூபான்னு இருக்குது. இதில் 10% தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. 10% தள்ளுபடினா எவ்வளோ அப்படின்னா 10 ரூபாயை கழிச்சுட்டு 90 ரூபாய்க்கு விற்கிறோம். இதுக்கு பேர் தான் விற்பனை விலை. அப்போ இங்கே குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை விலை. அப்போ விற்பனை விலைக்கு எங்கே வருது அப்படின்னு பாருங்க, டி. அப்போ 1க்கு ஆன்சர் டி. அடுத்து நட்டம். நஷ்டப்பட்டுட்டோம்னா என்ன நஷ்டப்படுவோம்? இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், 110 ரூபாய்க்கு விற்றேன்னா லாபம், அதே 90 ரூபாய்க்கு விற்றேன்னா நஷ்டம். அப்போ வாங்கிய விலை மைனஸ் விற்பனை விலை. சரிங்களா?
வாங்கிய விலை தான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடக்க விலைன்னு கொடுத்துருக்காங்க. அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, அதுதான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டம். புரியுதா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது லாபம். லாபம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை விலை ப்ளஸ் அடக்க விலை. நம்ம அடக்க விலை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், சரிங்களா? விற்பனை விலை 12 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ இங்கே 2 ரூபா லாபம் கிடச்சிருக்கு, சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. அடுத்தது அடக்க விலை. அடக்க விலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாங்கிய விலை ப்ளஸ் அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பஸ்லையோ இல்லை எதுலேயோ லாரிலையோ கொண்டு வந்து சேர்த்துருப்போம், அதுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே சேர்த்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை. அப்போ வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலை. அப்போ இங்கே ஆன்சர் சி. அப்போ டிஏபிசி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆன்சர் ஏ. புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின் 2023லையும் கேட்டிருக்காங்க, 22லையும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது? வினாடி 60 வினாடி சேர்ந்தது 1 நிமிடம், 60 நிமிடம் சேர்ந்தது அப்போ 1 மணி நேரம். அப்போ எல்லா வினாடிகளும் நிமிடங்கள், எல்லா நிமிடங்களும் மணி நேரம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டயக்ராம் தான் கரெக்ட், சரிங்களா? அது எதில் இருக்குன்னு பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்தது பின்வரும் சொற்றொடர்களில் தகுந்த இணையான சொல்லை கண்டுபிடித்து விடையளிக்கவும். மனிதன் நடப்பது, மனிதனோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகிறது. அப்போ மீன் நீந்துதல், எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, நீந்துதல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து புயல் என்பதன் இணையான ஆங்கில சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ம். ஆல்ரெடி இந்த கலை சொற்களை நான் படிக்க சொன்னேன், சரிங்களா? தமிழ் புக்கில் 6வது 7வது 8வது 9வது 10வதுன்ட்டு புக்கில் அந்த புக் பேக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படித்து வச்சுக்கிறணும், சரியா? சரி, அடுத்தது வாக்கியம் 1. 2018ஆம் ஆண்டு லீப் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. லீப் ஆண்டுன்னா என்ன அர்த்தம்? டிவைடட் பை 4ன்னு அர்த்தம். 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது லீப் ஆண்டு. இதே நூற்றாண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 400, 400ஆல் வகுப்படணும், சரிங்களா? இப்போ இங்கே வாக்கியம் 1 பாருங்கள், 2018ஆம் ஆண்டு லீப் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2018ன்றது 4ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ண போகிறோம். மீதி வராமல் முழுவதும் வகுப்படணும். இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா 5 4 6 4 4 16, மீதி 2 வந்துருச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீப் ஆண்டு கிடையாது, சரிங்களா? இப்போ சப்போஸ் இதுக்கு முன்னாடி எப்போ லீப் ஆண்டு வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த மீதி வந்திருக்கா, இந்த மீதியை 2018 கழிச்சிடணும். இப்போ 2016 லீப் வருடம். இதுக்கு அப்புறம் எப்போ வருதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2018 ப்ளஸ் மீதி, இப்போ 2020 லீப் வருடம், சரியா? சரி, அடுத்தது வாக்கியம் 2 பாருங்க. இப்போ நான் சொன்னது அப்படியே கொடுத்துருக்காங்க. 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். நூற்றாண்டுகள் பொதுவாக 400ஆல் வகுப்படணும், அப்போ தான் அது லீப் ஆண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 700, 800, 1200, 1600, இதில் எது லீப் ஆண்டு இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது 400ஆல் வகுப்படும், 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம், 4 4 16. அதே மாதிரி இதுவும் 400ஆல் வகுப்படும், அடிச்சிங்க அப்படின்னா 3. இதுலேயும் பாருங்கள் 400ஆல் வகுப்படும், 2 0க்கு 2 0 அடிச்சிருவீங்க, 2. இது வகுப்படுமா அப்படின்னா வகுப்படாது, 400ஆல் வகுப்படாது. அப்போ 700வது நூற்றாண்டு என்னவா கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700வது வருஷம் லீப் ஆண்டு கிடையாது. புரியுதா? இப்போ 2 மட்டும் சரியா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், டார்க் என்பதன் குறியீடு EBSL எனில் பேக் என்பதன் குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ DARK இப்படி எழுதியிருக்காங்க. டிக்கு அடுத்த லெட்டர் என்னது? இ. ஏக்கு அடுத்த லெட்டர் பி, ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ், கேக்கு அடுத்த லெட்டர் எல். அப்போ இங்கே கோடு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெட்டராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்குக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பிக்கு அடுத்த லெட்டர் என்னது? சி. ஏக்கு அடுத்த லெட்டர் பி, சிக்கு அடுத்த லெட்டர் டி, கேக்கு அடுத்த லெட்டர் எல். அப்போ CBDL. ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், ஒரு வாத்து இரு வாத்துக்கு
முன்னால் உள்ளது, ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது, அங்கு எத்தனை வாத்துக்கள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாத்து இருக்கு. இப்போ D1 D2 D3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது பாருங்க, ஒரு வாத்து இரு வாத்துக்களுக்கு முன்னால் உள்ளது. இப்போ இந்த D1ன்றது D2க்கும் D3க்கும் முன்னாடி இருக்கு. அடுத்தது ஒரு வாத்து இரு வாத்துக்களுக்கு பின்னால் இருக்கு. இப்போ D3ன்றது D1 D2ன்னு ரெண்டு வாத்துக்கு பின்னாடி இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. D1க்கும் D3க்கும் மத்தியில் யார் இருக்கா? D2 இருக்கு. இப்போ இங்கே எத்தனை வாத்து இருந்தால் போதும்? 3 வாத்து இருந்தால் போதும். சரிங்களா? அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். இத்தொடரில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களுக்கு சரியான எழுத்து வழக்கு சொற்களை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கு. அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். இப்போ இதில் பாருங்க, பசிக்குதுன்னு இருக்கு, இதை கட் பண்ணி விட்டுறலாம். புரியுதா? அடுத்ததில் பாருங்க, வேணும் வேணும்னு இருக்கு, இதை ஈஸியாக கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வலமிருந்து 14வது நிலையில் இருக்கிறார். இடமிருந்து அவரது நிலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. 40லேருந்து 14 கழிக்கிறோம். கழிச்சிங்க அப்படின்னா 26. ரேங்க் பொசிஷன் சொல்கிறப்ப +1, 27வது இடத்துல இருப்பார். சரிங்களா? அப்போ 27th தான் ஆன்சர். இதே டோட்டல் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி டோட்டல் கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. மணி என்பவர் இடமிருந்து 27, வலமிருந்து 14. இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 41ன்னு கிடைக்கும். -1 40. இப்போ நான் மொத்தம் எத்தனை நபர்கள்னு கண்டுபிடிக்கிறப்ப மைனஸ் பண்ணுறேன், 1 மைனஸ் பண்ணுறேன். இன்னொரு தரம் கண்டுபிடிக்கிறப்ப, சரிங்களா, இல்லை ரேங்க் கண்டுபிடிக்கிறப்ப ப்ளஸ் பண்ணுறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? எதுக்காகனா, இப்போ மணியவே 2 தடவை சொல்கிறோம். 14வது இடத்துல இருக்காரு, 27வது இடத்துல இருக்காருன்னு 2 தடவை சொல்கிறோம். நமக்கு எண்ணிக்கைன்னு போகிறப்போ ஒரு கவுண்ட் மணி வந்தால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், ABCDE அப்படின்னு 5 பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் டியை சொல்கிறேன். டி இடமிருந்து 4வது இடம், வலம் இருந்து 2வது இடத்துல இருக்கார். இப்போ டோட்டல் வேணும்னா ரெண்டையும் கூட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ன்னு கிடச்சிரும். ஆனால் இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 பேர் தான் இருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் 5 இருந்தால் வரணும். அதனால் கடைசியில் -1. சரிங்களா? இப்போ இதே டிக்கு இல்லை பிக்கு கண்டுபிடிப்போம். இடமிருந்து பி 2வது இடம்னு சொல்லிட்டாங்க. 5 பேர் உள்ள ஒரு குழுவில் இடமிருந்து பி 2வது இடம்ட்டாங்க. இப்போ வலம் இருந்து எத்தனாவது இடம்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 5 -2ன்னு போட்டால் 3 தான் கிடைக்கும். ஆனால் வலம் இருந்து பாருங்கள் 1 2 3 4வது இடத்துல இருக்காரு. அப்போ ரேங்க் சொல்கிறப்ப +1. இப்போ டோட்டலாக 4. புரியுதா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், இன்னொரு ரேங்க் கேட்டிருக்காங்க. அப்போ 40 -14 26 ரேங்க் தான் கேட்டிருக்காங்க. +1 27வது இடம். சரிங்களா? 27th பிளேஸில் இருக்கார். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. சரிங்களா? ராமோட வீடு, இப்போ கிருஷ்ணனோட வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கிருஷ்ணனோட வீடு. இதிலிருந்து தெற்கு நோக்கி யாரோட வீடு இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமோட வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கோவிந்தனின் வீடு கிருஷ்ணன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ளது. இங்கே இருக்கிற கிழக்கு நோக்கி உள்ள வீடு தான் யாருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தோட வீடு. சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ராமின் வீடு கோவிந்தின் வீட்டிலிருந்து எந்த திசையில் உள்ளது? இப்போ ராமின் வீடு கோவிந்தின் வீட்டிலிருந்து எந்த திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எந்த திசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு திசை. ஆப்ஷன் டி. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீளம் இன்ட்டு அகலம், லென்த் இன்ட்டு பிரெத்து, L இன்ட்டு பி. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஒவ்வொரு பக்கமும் என்ன ஆகுது? 2 மடங்கு ஆகுது.
சரியா? ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு. அப்போ லென்த்தும் 2 மடங்கு ஆகுது, பிரெத்தும் 2 மடங்கு ஆகுது. 2 × 2 4 × L × B. அப்போ மொத்தமாக எத்தனை மடங்கு ஆயிருக்கு? 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? என்னன்னு சொல்லலாம்? கும்பாட்டம், குடக்கூத்து. சரியா? அடுத்தது, சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். இப்போ ஒரு சாய் சதுரம் இருக்கு. இப்போ வரைகிறது தான் மூலை விட்டம். இந்த மூலை விட்டத்தில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டிகிரியில் வருது? 90 டிகிரி. மூலை விட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. சி ஆப்ஷன். சரியா? அடுத்தது, ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். இப்போ ரமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். சரிங்களா? இப்போ ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். அப்போ ரத்னா அங்கே இருக்காங்க, ரத்னாவை விட ராணி குறைவான மதிப்பெண்ணில் இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண். அப்போ ராணியை விட ரத்னா அதிக மதிப்பெண், ரமாவை விடையோ அதிக மதிப்பெண். அப்போ ரத்னா இங்கே வந்துடுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண், ரமாவை விட அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். இப்போ ரத்னாவுக்கு அடுத்து யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மா. அதுக்கப்புறம் தான் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரமா வராங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதில் யார் அதிக மதிப்பெண் பெற்றவர்னு கேட்டிருக்காங்க. யார் வாங்கியிருக்கா? ரத்னா தான் வாங்கியிருக்காங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ரவியின் அம்மா, ரவி இருக்காரு, ரவியோட அம்மா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள். இப்போ கமலோட அம்மாவுக்கு ஒரே மகள். சரிங்களா? கமலோட அம்மா இங்கே இருக்காங்க. அப்போ கமலும் ரவியோட அம்மாவும் கூட பிறந்தவங்க. சரிங்களா? இப்போ கமல். இப்போ பாருங்க, ரவி ஓட அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள். சரியா? அப்போ கமல் ரவிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அம்மா கூட பிறந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய் மாமன். சரிங்களா? தாய் மாமன். சரி, அடுத்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பை விளக்கப்படத்தை படித்து பின்வரும் 20லிருந்து 22 கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். சரிங்களா? இப்போ இதில் 75%, 5%, 15%, 40% கொடுத்துட்டாங்க. இந்த 15% யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து சங்கத்தினர் மட்டும். 5% யார் அப்படின்னா கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டும். 2 சங்கங்களின் உறுப்பினர் ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75%. இங்கே சதவீதமே கொடுக்கல, நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 75, 80 + 15 95. அப்போ 5% மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேர் இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவர்களின் சதவீதம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. உறுப்பினர் இல்லாதவர்கள் 40 பேர். எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 5%. அப்போ ஆன்சர் ஏ ஆப்ஷன். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டுமே மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டுமே ஆகியோரின் பங்கீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர்? 5%. கால்பந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15%. மொதல் எதை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளையாட்டு. அப்போ கிரிக்கெட் விளையாட்டோட சதவீதம் 5, கால்பந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1:3 ரேஷியோ கிடைக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் முதல் எழுதணும். சரிங்களா? அடுத்தது, கிரிக்கெட் மற்றும் கால்பந்து
சங்கங்களின் உறுப்பினருக்கான மாணாக்கர்கள் எத்தனை, அதாவது 2 சங்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. 75%. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா 5% தான் 40 அப்படின்னா 75% எவ்வளவுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். 5ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 8. அடுத்து 75ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். 75 × 8, 8 40, மீதி 4, 7 8 56 + 4 60. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 பேர் இருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டை விளக்கப்படம் 2021 பல மாநிலத்தின் அரிசி மற்றும் கோதுமையின் உற்பத்தி அளவை குறிக்கிறது. விளக்கப்படத்தை படித்து பின்வரும் 23, 24 கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இதான் அந்த விளக்கப்படம். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு மாநிலம். இதில் இந்த கோடு போட்டது எல்லாமே அரிசி, கோடு போடாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை. சரியா? சரி, இப்போ மொதல் கொஸ்டின் பாருங்கள். அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது? ரெண்டுமே குறைவாக இருக்கணும். இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப பாருங்கள், இது 8 16, இது 10 2, இது 4 4, இதில் 4 2 2 6. இப்போ ரெண்டுமே குறைவாக இருக்குது அப்படின்னா எது தான் இருக்குது? டி தான் இருக்குது. டி மாநிலம் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன், ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்தது, எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது? இருக்கிறதுல அரிசி உற்பத்தி எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அரிசி இந்த கோடு போட்டது இதில் பாருங்கள் 10ன்னு இருக்குது. அப்போ பி மாநிலத்தில் தான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ள மாநிலம் ஆப்ஷன் பி. சரியா? சரி, அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னு சொல்லலான்னு பாருங்க. இரட்டை காப்பியங்கள் யாவை? இரட்டை காப்பியங்கள் என்றால் என்ன? சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயராது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இலக்கண நூல்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சரியான கொஸ்டின் என்னது? இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்குறப்ப தான் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும்னு ஆன்சர் கொடுப்பீங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? இப்போ 25க்கு 25 ஈஸியாக எடுத்துடலாம். புரியுதா? கொஸ்டின் அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும். சரியா? இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 70 கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா 25 கொஸ்டின் இவ்வளோ சிம்பிளாக கேட்குறாங்க. அதை நம்ம விட்டுறக்கூடாது. விட்டால் நம்ம மேலே தான் தப்பு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக உளவியலில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். கொஞ்சம் தெளிவாக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ற 31ஆம் தேதி சுரேஷ் அகாடமியோட 7 கிளைகள்லையுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கான இலவச அறிமுக வகுப்பு நடக்குது. இதில் எல்லாருமே கலந்துக்கங்க. கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் 5 வருஷத்துக்கான கொஸ்டின் பேங்க்கு ப்ளஸ் அதோட சொல்யூஷன் இதை புக்கு மெட்டீரியலாகவே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது போக இன்ட்ரோ கிளாஸில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னா எப்படி இந்த 70 கொஸ்டினுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது, எங்கே இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எது பக்கமோ அந்தந்த ஊரில் போய் கலந்துக்கங்க. நம்ம பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் தூத்துக்குடி, இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, கோவை, சென்னை, அதுக்கப்புறம் தென்காசி, இந்த 7 இடத்துலையுமே இருக்குது. எளிய மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தென்காசிலையும் நமக்கு ஒரு கிளை போட்டிருக்காங்க. அங்கே போலீஸ்க்கு படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலந்துக்கங்க. இலவச அறிமுக வகுப்பில் கண்டிப்பாக கலந்துக்கங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாதை எப்படி சரியாக இருக்கா இல்லையா, இதனால் வரை நம்ம ஒரு ஃபார்மெட்டில் படிச்சுட்டு இருந்திருப்போம். 6வது புக்கெடு, 8வது புக்கெடு, 10வது புக்கெடு அப்படின்ட்டு எதையோ போட்டு படிச்சுட்டு இருந்திருப்போம். சரிங்களா? அப்போ கரெக்டாக நேர்கோட்டில் தான் படிக்கிறோமா, திரும்ப 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 நம்ம ரிவிஷன் பண்ணாலும் டெஸ்ட்டில் போய் மறந்துடுறோமா அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எந்த ஊர் பக்கமோ அது பக்கத்தில் போய் அட்டன் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.